குவைத் நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி வந்து பெருநாள் லீவு. சரி, நம்ம மந்தி சாப்பாடு ஆக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி மந்தி சாப்பாடு ஆக்கிறதுக்கு தேவையான எல்லா ஜாமானும் வாங்கினுச்சு. அதாவது எனக்கு மந்தி சாப்பாடுலாம் ஆக்க தெரியாதுங்க, நமக்கு சாப்பிட மட்டும் தான் தெரியும். நம்ம அண்ணன் வந்திருந்தார். சரி, அண்ணனை வச்சு பிரியாணி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி மந்தி ரெடி பண்ணோம். ஃபஸ்ட்டு கறியை கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடிமேடு போட நல்லா இருக்காதுன்னு அண்ணன் சொன்னார். சரி, நம்ம உரித்து அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து உரித்து அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. தனியாக கறி பார்த்திங்கன்னா தனியாக அடுப்பில் வச்சாச்சு. அது தனியாக கொதிச்சிக்கிட்டு இருக்குது. வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி தனியாக கொதிக்க வச்சிட்டோம். முக்கியமாக மந்திக்கு தேவையானது வேறு எந்த இன்க்ரீடியன்ஸும் கிடையாது, வெறும் வெங்காயம் மட்டும்தான். வெங்காயத்தை அரிஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு தனியாக. கறி நல்லா இப்போ தான் கொதி வருது. சரி, அரிசி வந்து ஊற வச்சிட சொன்னார் அண்ணன். சரி, அரிசி 10 பேருக்கு தேவையான அரிசி தனியாக எடுத்து ஊற வச்சா தான் சாப்பாடு அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் சொல்லிட்டு அரிசி ஊற வச்சாச்சு. மந்திக்கு தேவையான முக்கியமான விஷயமே இந்த இப்போ போடுறது தான். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிச்சு. அது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா? நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. நீங்கள் செய்கிறதா இருந்தால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு முதல்ல வறுத்துக்கிட்டாங்க. வறுத்து அதுக்கப்புறம் வந்து மிக்சியில் போட்டு ஃபுல்லாக நைஸாக அரைச்சிச்சு. அரைச்சதுக்கப்புறம் இதே தான் மொத்தமாக எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுச்சு. வேறு எந்த ஒரு மசாலா ஐட்டமும் இதுக்கு வந்து யூஸ் பண்ணல. இப்போ வறுக்கிறோம் பார்த்தீங்களா, இது மட்டும்தான் மந்தி சாப்பாட்டிலே போட்டுச்சு மசாலா ஐட்டம்னு சொல்லி. வேறு எந்த மசாலா ஐட்டமும் போடல. காரத்துக்காக லைட்டாக வந்து மிளகாத்தூள் போட்டுச்சு, வேறு எதுவுமே போடலை. அதனால் இந்த நம்ம அரைக்கிறத வந்து கரெக்டாக என்னென்னத்தை போடுறோம் அப்படின்றத பார்த்து கரெக்டாக நீங்கள் அதை அரைச்சி எடுத்துக்கிட்டீங்களா போதும், உங்களுக்கு மந்தி சாப்பாடு சூப்பராக வரும். இதுதாங்க அந்த மசாலா, வேறு எதுவுமே கிடையாது. அந்த அரைச்ச மசாலா இது தான். கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க, சரிங்களா? சட்டியை வச்சாச்சு, பிரியாணி சட்டி. முதல்ல எண்ணெய் ஊற்றுனுச்சு. எண்ணெய் சூடு வந்ததும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது மட்டும் தான் போட்டு இலை போட்டுச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா செவற வரைக்கும் நல்லா கிண்டுனுச்சு, சரிங்களா? வெங்காயம் நல்லா செவற விடுங்க, சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சோம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை போட்டோம். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸும் முதல்ல சேர்த்து மிக்சியில் அரைச்சோம் பார்த்தீங்களா, இது நம்ம அரைச்சி வச்ச பொடி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அரிசி எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும், சரிங்களா? நம்ம வந்து 10 பேர் சாப்பிட்றதுக்கு 10 கிளாஸ் போட்டிருந்தோம். அதனால் 15 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றுனுச்சு. தேவையான அளவு இதில் வந்து உப்பு போட்டாச்சு. இப்போ தான் உப்பு போட்டுச்சு. நல்லா கொதி வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம கறி வேக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கறி எல்லாத்தையும் எடுத்து இப்போ இந்த தண்ணியில் போடணும். ஒன்று ஒன்றா எல்லா கறியும் எடுத்து போட்டாச்சு. அதே மாதிரி இந்த எலுமிச்சப்பழம், காஞ்ச எலுமிச்சப்பழத்தை வந்து ஒரு 3 பீஸ் இதில் போட்டுக்கோங்க, சரிங்களா?
கறி நல்லா அதுலேயும் வெந்துச்சு. இப்போ இந்த நம்ம ஊற்றின தண்ணியிலையும் நல்லபடியாக வெந்து நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த கறி எல்லாத்தையும் வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்து தனியாக வச்சுருங்க. சரிங்களா? இப்போ அந்த கொதிச்சிட்ருக்க தண்ணியில் வந்து நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசி எல்லாம் கிண்டி விட்டாச்சு. இது ஒரு பக்கம் வந்துட்டுருக்க நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மசாலா அரைச்சி வச்சிடலாம். அந்த மசாலா லைட்டாக மிளகா பொடி, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம அந்த கறி தனியாக எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த கறியில் வந்து மேலே ஃபுல்லாக தடவி விட்டு பாருங்க, எலுமிச்சப்பழம் கொஞ்சம் புளிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக தடவிட்டு எண்ணெய் கொஞ்சோன்னு ஊற்றி லைட்டாக பாயில் பண்ணிக்கோங்க. எல்லா கறியும் பாயில் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டு தனியாக வச்சுருங்க. சரிங்களா? அதில் வந்து அரிசி வந்து வெந்துட்டுருக்கு சாப்பாடு. இந்த கறியெல்லாம் தனியாக வேக வச்சு பாயில் பண்ணி எடுத்துக்கணும் தனியாக. சரிங்களா? நம்ம ஒன்று ஒன்றா எல்லா கறியும் போட்டு எடுத்தாச்சு. ரொம்பலாம் வேக வைக்க தேவையில்லை, சும்மா நம்ம லைட்டாக மட்டும் போட்டால் போதும். இப்போ தனியாக ஒரு கோப்பையில் வந்து இது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நெய்யை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சரிங்களா? சூடு பண்ணிவிட்டு சாப்பாடு வெந்துருச்சு பார்த்தீங்களா, நம்ம தனியாக வச்சுருந்த சாப்பாடு. அதில் வந்து லைட்டாக நடுவில் வந்து பள்ளம் பிரித்து ஒரு கோப்பம் மாதிரி ஒன்று வச்சுருங்க. சரிங்களா? இது எதுக்குன்னா, நம்ம வந்து ஒரு அடுப்பு கறி இருக்குது பார்த்தீங்களா, அடுப்பு கறி அதில் நடுவில் வச்சு நெய் ஊற்றணும். அதுக்கு முன்னாடி நம்ம மசாலா தடவி நல்லா எண்ணெயில் போட்ட கறியை எடுத்துகிட்டு வந்து சுற்றிலும் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்த சட்டியை தூக்கி அப்படியே அடுப்பில் வச்சு அந்த அடுப்பு கறியை தூக்கி உள்ளார வச்சு நெய்யை நம்ம சூடு பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த நெய்யை இதில் ஊற்றினோன்னா புகை வரும். அந்த புகை வெளியில் போகாமல் நம்ம வந்து அலுமினியம் ஃபாயிலை வச்சு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடணும். சரிங்களா? வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். மூடாக்கு ரெடியாக வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, அந்த நெய்யை நம்ம சூடு பண்ண நெய்யை அதை வந்து இதில் ஊற்றுறோம். உடனே மூடிடணும். சரிங்களா? ஏர் வந்து வெளியே போகக்கூடாது, அந்த புகை ஃபுல்லாக உள்ளார இருக்கணும். அதாவது இது எதுவுமே எனக்கு செய்ய தெரியாது, நம்ம அண்ணன் செஞ்சாங்க, நம்ம அதை பார்த்தோம். சரி அண்ணன் வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ ரெடி பண்ணி போட்டுச்சு. இன்ஷால்லா இது போல் வந்து உங்களுக்கு மந்தி தேவை அப்படின்னா, இங்கே குவைத்தில் தேவைனாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போடுறேன், கால் பண்ணுங்கள், வந்து செஞ்சு தருவாங்க. அந்த மாதிரி ஊரில் தமிழ்நாட்டில் வேணும்னாலும் சொல்லுங்கள், ஆள் வந்து அவங்களுக்கு செஞ்சு தருவாங்க. சரிங்களா? ஓப்பன் பண்ணுறது பாருங்கள், உண்மையிலே சிறப்பாக இருந்துச்சு. கறிலாம் நல்லா வெந்துருந்துச்சு. உண்மையிலே சாப்பாடு நெய் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. நம்ம நெய் அதில் தானே ஊற்றணும், கறியில் தானே ஊற்றணும் தனியாக நடுவில். ஆனால் சாப்பாடு ஃபுல்லாக நெய் வாசனை. என்ன காரணம், என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அதில் ஸ்மோக் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஸ்மோக் ஃபுல்லாகவே உள்ளார இருந்ததுனால ஃபுல்லாக சாப்பாடில் ஃபுல்லாகவே இந்த ஸ்மோக் இறங்கி அப்படியே இந்த நெய் வாசனை இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்றீங்க? இதே மாதிரி நீங்கள் குவைத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட்ருக்கீங்களா இந்த மாதிரி மந்தி சாப்பாடாக்கி அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இது பார்த்திங்கன்னா தக்காளி சாஸு, இதில் ஆலிவ் ஆயில் ஊற்றுனுச்சு. தக்காளி சாஸுக்கும் சாப்பாடுக்கும்
கறி ஒரு பீஸை வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சுங்க. சீரியஸாக. அதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஒன்றா உட்காந்து, நம்ம அண்ணங்க எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாச்சு. வயிறு ஃபுல்லாகிடுச்சுங்க. உண்மையிலே நிம்மதியான சாப்பாடு. ஃபினிஷிங் டச்சு தர்பூசணி. அல்ஹம்துலில்லாஹ். தோசைங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.